ஏசியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இது 1 டன்னா யூஸ்வலாக வந்து 1.5 டன்னா இருக்கும். பட் வந்து 1 டன்னாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வந்து டபுள் டோர் தான் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒரு 4-5 ரோஸ் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பூத்துட்ருக்கு. செப்பு தெலுங்குல மாட்டாடு. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்யா போக போகிறோம். சத்யா போயிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் புது வீட்டுக்கு ஒரு ஏசியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜு வந்து தம்பிங்க தான் வாங்கி கொடுக்குறாங்க. அதனால் போய் பார்த்துட்டு வந்துருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக தான் போகிறோம். ஃபஸ்ட்டு சத்யா போவோம், அதுக்கப்புறம் எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்துகிட்டே இருக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு சத்யா போகலாம். இப்போ வந்து நம்ம ஏசி பார்த்துடலாம். அவர்கிட்ட நம்ம கேட்டுப்போம் எது இப்போ ஆஃபர் ஏதாவது இருக்காமா? ஆமாம் மேடம், நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வோல்டாஸ் பிராண்டுக்கு வந்து ஆஃபரில் போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம், நியூவாக வோல்டாஸில் வந்து அட்ஜஸ்டபிள்ன்ற ஏசியில் நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க மேடம். இப்போ நார்மலாக இப்போ மற்ற பிராண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 1 டன் எடுத்தால் 1 டன்னாக தான் யூஸ் பண்ண முடியும், 1.5 டன் எடுத்தால் 1.5 டன்னாக தான் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த அட்ஜஸ்டபிள் ஏசியில் அப்படின்னா நியூவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா இதில் 5 மெத்தடாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா மேம். ஒரு 1.5 டன்னு நீங்கள் மெம்பர்ஸ் கம்மியாக இருக்கும்போது 1 டன்னாகவும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஆமாம் மேம், 0.75ஆகவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதேமாரி மெம்பர்ஸ் வீட்டில் உங்களுக்கு அதிகமாக இருக்காங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்னா அதை 2 டன்னாகவும் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் மாடல் தான் நம்ம பண்ணுற எல்லா பிராண்டுமே. வாரண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கம்ப்ரஸருக்கும் வாரண்ட்டி இருக்குது, 5 இயர்ஸ் காம்பரன்சிவ் வாரண்டின்னு வாங்க, ஃபுல் வாரண்டியில் கவர் ஆகும். பிளாஸ்டிக் மெட்டீரியல், இன்டோர் ஃப்ளாப்பும் ரிமோட்டை தவிர்த்து எல்லா ஸ்பேருக்குமே கவர் ஆகும். ஆமாம் மேம். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஆக்சுவலி வந்து இது 1 டன்னா யூஸ்வலாக வந்து 1.5 டன்னா இருக்கும். பட் வந்து 1 டன்னாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 0.75. ஆமாம் சார், ரிமோட்லேயே இருக்குது. நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா நம்ம ஹாலில் போடலான்ட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஏசி. ஸோ மேபி பெட்ரூமுக்கு மாறினா கூட அது 1 டன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதோடைய கன்சப்ஷன், கரண்ட் கன்சப்ஷன், பவர் கன்சப்ஷன் கம்மியாக தான் சார் எடுத்துக்கும். ஒரு 1 டன் என்ன பவர் கன்சியூம் பண்ணுமோ அந்த அளவு தான் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணும். இது புதுசாக வந்திருக்கு. ஆமாங்க சார். ஓகே ஓகே. இதோடைய இப்போ ஏசி அப்படின்னா நார்மலாக மினிமம்லேருந்து என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்மள்ட்ட மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 28லேருந்தே இருக்குங்க சார். 28லேருந்து இருக்குது. சரி, ஓகே. மேக்ஸிமம் இப்போ ப்ரீமியம் செக்மெண்ட் போகிறோம், நமக்கு ஒரு பெரிய அதில் வந்து பார்த்தீங்கன்னா 60லேருந்து 1 லாக் வரைக்கும் மாடல்ஸ் கூட நம்மள்ட்ட இருக்குது சார். இதுக்கு வேறு ஏதாவது ஆஃபர்ஸ் நமக்கு இருக்கா? இருக்குது சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் போக 44,680 ஆப்ரேட் பண்ணுறோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 வர்த்தபிளான அமெரிக்கன் டூரிஸ்டர் பேக் ஒன்று காம்ப்ளிமெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம் சார். ஓ, இது ஆக்சுவலி அது வாங்கினா நம்ம ஆமாங்க கிடைக்கும். இப்போ நார்மலாக நம்ம ஷோரூம்லேயே வந்து கேட்கலாங்களா இல்லை வேறு டேரெக்டாக உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க சார். ஓகே. இல்லை நீங்கள் இந்த ஆஃபர் சொல்கிறீங்க இல்லைங்களா, எல்லாருக்குமே வா இல்லை ஸ்பெசிஃபிக்? ஆமாம் சார், கஸ்டமர் எல்லாருக்குமே இருக்குது. அதுவும் வந்து உங்கள் மூலயமா வந்தாங்கன்னா அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அது எங்களோட க்ளோசிங் இருக்குது, அதில் வந்து பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இல்லை என்னன்னா ஒரு லிங்க் மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க கீழே, ஒரு லிங்க் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவோம். நான் அது கீழே இவங்ககிட்ட கேட்டு கொடுக்குறேன் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குன்னு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கூப்பன் கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாமா. அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே காமிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒன்ஸ் ஏசி வாங்கினா இது ட்ராலி பேக் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேபி நம்ம ஏசியும் ட்ராலி பேக்கும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். வேறு ஏதாவது மாடல்ஸ் இருக்குங்களா? அதே மாடலில் 4 ஸ்டார் ரேட்டிங்கு நம்ம ஜோடியாக் மிக்ஸி வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் சார். 10,000 அதோட வர்த்தபிள் இது, அதுவும் நாங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம் சார். ஓகே. மிக்ஸி இல்லைனா வந்து நமக்கு வந்து ட்ராலி பேக். ஆமாம் சார். இப்போ மெயினாக நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்ஜிக்குன்ட்டு கிடையாது, வோல்டாஸ் கிடையாது, எனி மேக் ஆஃப்டர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா வந்து ஓன் கஸ்டமர் கேர் தான். நீங்கள் எதாக இருந்தாலும் கம்பெனி டோல் ஃப்ரீக்கு கால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஒவ்வொரு ஷோரூம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக சர்வீஸுக்குன்னு ஒரு மேன் பவர் அலாட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டேரெக்டாக நம்ம ஷோரூம் நம்பர் கால் பண்ணிங்கனாலே போதும், ஆஃப்டர் சர்வீஸும் நாங்களே ஃபாலோ பண்ணிடுவோம். ஆமாம் மேம். நமக்கு வந்து கஸ்டமர் கால் பண்ணி அதுக்கப்புறம் வர்றதை விட நம்ம ஸ்ட்ரைட்டாக இவங்கக்கிட்ட சொல்லும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு இவங்க அனுப்பிடுவாங்க. ஸோ ஏசி வந்து நாங்கள் என்ன ஏசி செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறோம். இதுதான் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்னா அந்த எனக்கு தெரிஞ்ச இந்த ட்ராலி பேக் அண்ட் மிக்ஸி வந்து நல்ல ஆஃபர். ஸோ நாங்கள் ட்ராலி பேக் எடுத்துகிட்டு போகிறோமோ மிக்ஸி எடுத்துகிட்டு போகிறோமோ உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறோம். நம்ம வந்து டபுள் டோர் தான் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ரெண்டுலேயுமே எது நல்லா இருக்குது அப்படின்னு நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியம் பிராண்டு தான் மேம். சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 700 லிட்டர் கெப்பாசிட்டி வரும் மேம் இந்த மாடல். இது
இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் இன்வெர்டர் கம்ப்ரஸர்னுவாங்க. உங்களுக்கு மெயினாக இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா பவர் சேவிங்ஸுக்காக தான் யூஸ் பண்ணுற கம்ப்ரஸர் வந்து இன்வெர்டர். நம்ம ஏசி பார்த்த மாதிரி இதுவும் இன்வெர்டர் டைப்பில் வருங்க மேம். பவர் சேவிங்ஸும் பெஸ்ட்டாக இருக்குங்க மேம். உங்களுக்கு ஸ்டோரேஜ் வால்யூமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் பை சைடில் போகும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே அதிகமாகவே கிடைக்கும். லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் வரும், ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் கம்பார்ட்மெண்ட் வருங்க மேம். இது உங்களுக்கு சாம்சங்கில் வரும். நம்மள்ட்ட 3 பிராண்ட் இப்போ டிஸ்பிளேல இருக்குது. எல்ஜி மாடல்ஸும் இருக்குது. இது உங்களுக்கு 687 வரும். இந்த மாடல் உங்களுக்கு 687 வரும். இந்த மாடலும் உங்களுக்கு இன்வெர்டர் கம்ப்ரஸர் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக வைஃபை ஆப்ஷனோட கொடுத்துருப்பாங்க. நம்ம மொபைல் மூலியமாகவே எங்கே இருந்தாலும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆமாம், எனர்ஜி சேவிங்ஸ் மானிட்டர் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே வரும் மேம். 3ஆவது பிராண்டு 1000 கூட இருக்குங்க மேம். அது உங்களுக்கு 587 வருங்க மேம். பாருங்கள், இந்த 2 மாடலில் எந்த மாடல் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு வந்த உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ண போகிறேன். அது எது செலக்ட் பண்ணுறேன் அப்படின்றத அப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு கேஷ் ஆன் கேரி ஆப்ஷன் வேணாலும் இருக்கும் மேம். ஜஸ்ட்டு நீங்கள் மாடல் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கனாலே போதும். நம்மளுக்கு ஒரு கால் பண்ணி சொன்னீங்கனாலே டெலிவரி உங்கள் வீட்டில் கொடுத்து கேஷ் கூட கலெக்ட் பண்ணிக்கலாம் மேம். ஓகே, ரொம்ப நன்றி மேம். இதுவும் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜு வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து செடி வந்து வாங்கலான்னு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சப்போட்டா, சீத்தாப்பழம் இதெல்லாம் வாங்கலான்னு வந்திருக்கேன். பாருங்கள், சூப்பரான வீட்டுக்குள்ளவே வளர்க்குற செடி எல்லாம் வந்து பார்க்க வந்திருக்கோம். இங்கே எப்போவுமே வந்து நம்ம ரோஸ் வாங்குவோம். ரோஸ் வாங்கினாலே நம்ம இங்கே தான் வருவோம். சூப்பராக இருக்கும். மாடலாக பூ செடி வந்து வீட்டுக்குள்ளே வளர்க்குற செடி இருக்குது. இதில் எந்த செடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு பார்த்துட்டே வரேன். எது எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். வெத்தலை செடி, நம்ம வெத்தலை செடி வந்து முதல் வச்சுருந்து சூப்பராக வளர்ந்துருந்தது. அது வந்து பட்டு போயிடுச்சு. என்னோடய வேலை தான் அது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் காய்ச்சிட்டு அந்த அடி வந்து இதில் போட்டுட்டேன். அதனால் இதுவாயிடுச்சு. இனிமேல் பாலோ இல்லை எண்ணெயோ வந்து செடியில் போடக்கூடாது. ஆஹா, இந்த செடி வந்து 1000 ரூபாய், இது வந்து 600 ரூபாய். இது எல்லாமே வீட்டுக்குள்ளே வளர்க்குற செடி. இது பார்த்திங்கன்னா 400 ரூபாய் இந்த செடி. இதெல்லாம் நல்ல நிழலில் வச்சாலே சூப்பராக வளர்ந்துடும். கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம நிழலில் வச்சுக்கலாம். இதெல்லாம் நான் இந்த செடி ஒன்று எடுக்கவா? இது அதுக்கப்புறம் இந்த க்ரீன். குட்டி பையனாக இருந்து வளர்ந்துட்டானா இவன்? ஒன்று பொண்ணா? அது ஒன்று போதுமா அப்படின்னு சொல்லு. செப்பு தெலுங்குல மாட்டாடு మాట్లాడు తెలుగులో మాట్లాడు. తమిళ తెలియదా? లేదునా నీ తెలుగు మాట్లాడు. తమిళ మాట్లాడు. பேசுடா. இது யார் கார்டன்? ఎవరు கார்டன்? నాకు அவங்க கார்டனா? இது ఎవరు கார்டன்? నాకా? யாருது? చెప్పు చెప్పు. உங்களுதா? ஓ, அப்போ அவாக்கு ஒரு பிளான்ட்டு ஃப்ரீயாக தரீங்களா? எடுத்து கொடுங்க அவாக்கு. இதை எடுத்துக்கவா? இதான் உங்களுக்கு பிடிக்குமா? எடுத்துக்கவா? எவ்வளோ இது? 9. தொமேதினா எனக்கே தெரியல. நீங்கள் தெலுங்கு தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள். தொமேதினா எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸ்கூல் போத்தாவா? ஹாய் சப்பு. பாருங்க, சம்மர் ரோஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒரு 4-5 ரோஸ் இருக்கு. அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பூத்துட்ருக்கு. அதனால் இப்போ இந்த ரோஸ் எடுத்துக்கலாம். இந்த பிங்க் நம்மக்கிட்ட இல்லை. இது பன்னீர் ரோஸ் தானே? அந்த பெரிய பன்னீர் ரோஸ் எவ்வளோன்னு கேட்டுக்கிறேன். நம்ம இப்போ என்னென்ன செடி வாங்கியிருக்கோன்னு கிட்டத்தட்ட ஒரு 15 தொட்டி கிட்ட வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி, ஒரு 3 செம்பருத்தி வாங்கியிருக்கேன். அது தவிர இது வந்து சப்போட்டா செடி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் மனோரஞ்சிதம்
மனோரஞ்சிதம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன ரோஸ் அது சொல்லு, அது ரோஸு பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸு. அதுக்கப்புறம் ஒத்த செம்பருத்தி ஒன்று வாங்கியிருக்கேன், ஒரு கலர். இது வந்து நல்லா பெருசு பெருசாக பூக்கும், அந்த செம்பருத்தி வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கிறது, இதெல்லாமே இண்டோ பிளான்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து வெத்தலையும் வாங்கியிருக்கேன், வெத்தலை செடியும் வாங்கியிருக்கேன். இது வந்து கொத்து கொத்தாக பூக்கும், இந்த மல்லி பட்டன் ரோஸ் மாதிரியே நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். ரோஸ் தான், கொத்து கொத்தாக பூக்கும் ரோஸு. அதுக்கப்புறம் இது வந்து கிருஷ்ண கமலம். இந்த பாருங்கள், இந்த பூ தான் கிருஷ்ண கமலம். நல்லா வந்து பூத்திருக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம சங்கு மாதிரியே இருக்கும், கிருஷ்ணரோட சங்கு மாதிரியே இருக்கும். அதனால் பிரம்ம கமலம் வாங்கியிருக்கேன். சாரி, பிரம்ம கமலம் இல்லை, கிருஷ்ண கமலம். அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி, இது ஹைப்ரிட்டு. இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக இருக்கிறது தான். இந்த ரோஸ் கூட நாட்டு ரோஸ் தான். இந்த ரோஸும் நாட்டு ரோஸு, இந்த ரோஸும் நாட்டு ரோஸ் தான், அந்த ரோஸும் நாட்டு ரோஸ் தான். அதுக்கப்புறம் என்ன, அதோ சப்போட்டா ஒன்று வாங்கியிருக்கேன். சப்போட்டா வந்து வாங்கியிருக்கேன், அது தொட்டியில் வைக்கிறது தான். நான் கொஞ்சம் சின்ன செடியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். ஆல்ரெடி பின்னாடி வந்து மருதாணி வச்சுருக்கேன், அதுக்கு பக்கத்தில் சின்ன நெல்லிக்காய் வச்சுருக்கேன், அது பக்கத்தில் இந்த பெரிய நெல்லிக்காய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ செடியும் வந்து நான் வச்சு காமிக்கிறேன், அம்மா வீட்டு சமையலில் வச்சு காமிக்கிறேன். எல்லாத்தையும் எப்படி வைக்கிறேன் என்ன ஏதுன்னு அதில் வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.